அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பயங்கர டிப்ரஷன்ல இருக்கிறாரு. ஒண்ணும் பண்ண முடியல. கேட்ட தொகுதி கிடைக்கல. யாருன்னு புடிச்ச வேட்பாளர அவரால போட முடியல. அவரே பிரஸ் மீட் ஒரு வீடியோ போட்டு சொல்றாரு. இதுதான் நான் கடைசியா வந்து தொகுதியில வந்து இது பண்றது. நான் இனிமே இதுல தலையிட மாட்டேன்னு. அடுத்து நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நானே ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறேன் காட்டுமன்னார் கோயில்லன்னாரு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு. என்னோட 20 ஆண்டு கால கனவு அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் குறுக்க போட்டு திமுக குட்டிகளாட்ட பண்ணி, போங்கய்யா நான் நிக்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா விசிக தொண்டருக்கு குடுக்கல. காங்கிரஸ்ல இருக்க ஒரு வேட்பாளருக்கு தொகுதிய குடுக்குறாரு. எல்லாரும் ஏய் என்னய்யா இது? ஏங்க அவரு என்னய்யா பக்கத்து வீட்டு புள்ளைய இழுத்து வச்சு நீ பால குடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாரி. ஏங்க அவன் நம்ம கட்சியிலே இல்ல. அதனால என்ன? இளைய பெருமாள் எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா? அவரோட உழைப்பு தெரியும். என்னென்ன கலர் கலரா ரீல் விடுறீங்க நீங்க. அப்ப விசிகால உழைத்தவர்களே யாரும் இல்லையா உங்களுக்கு? சரி அப்ப இளைய பெருமாள் அவ்வளவு பெரிய தியாகினா காங்கிரஸ் ஏன் அவங்களுக்கு அங்கீகாரம் குடுக்கல? காங்கிரஸ் அப்ப அங்கீகாரம் குடுக்காதா? ஒரு தியாகிக்கு, ஒரு உழைத்தவருக்கு நீங்க ஏன் காங்கிரஸ் அங்கீகாரம் குடுக்கல? அப்ப திமுக பிரஷர் பண்ணி அவர வந்து அங்க போட வச்சு, நீங்க இப்படிலாம் பண்றீங்க. அப்ப விசிக தொண்டர்களுக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் பிரஷரு.